திரைத்துறையில் 13 வயதில் அறிமுகம், 15இல் தேசிய விருது, 21 வயதில் மரணம். தென்னிந்திய சினிமாவை கலக்கிய நடிகை யார் தெரியுமா? அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க, இன்றைய காணொளி இதோ. மோகினியாட்டம் நடன கலைஞரான ஸ்ரீதேவி உன்னி மற்றும் தொழிலதிபர் நாராயணன் உன்னி ஆகியோரது மகளாக பிறந்த மோனிஷா உன்னி தனது சிறு வயதிலிருந்தே கலைத்துறையின் மீதான ஆழ்ந்த ஆர்வத்தை கொண்டிருந்தார். குறிப்பாக நடனத்திலும் நடிப்பிலும் ஈடுபாடு கொண்டிருந்ததால் இயற்கையாகவே திரைப்படத்துறையில் தனது பயணத்தை ஆரம்பித்தார். மிகவும் சிறந்த திறமையை வெளிப்படுத்திய இவர் தனது 15வது வயதில் இந்திய அரசின் தேசிய விருதை பெற்றதன் மூலம் தனது திறமையை நிரூபித்தார். இது அவருடைய சினிமா வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய தொடக்கமாக அமைந்தது. பல்வேறு மொழிகளில் திறமையாக நடித்த மோனிஷா மிகவும் குறுகிய காலத்தில் வெறும் 6 ஆண்டுகளில் 25க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார். அவரது சீரான நடிப்பு, அழகு மற்றும் இயல்பான முகபாவனைகளால் விமர்சகர்களின் பாராட்டுகளையும் ரசிகர்களின் ஆதரவையும் பெற்றிருந்தார். அவரது வளர்ச்சியை பார்த்த பலரும் அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர்தான் என கருத தொடங்கினர். இப்படி தனது நடிப்பு திறனாலும் பண்பாட்டு பின்னணியாலும் சிறந்து விளங்கிய மோனிஷா சினிமா ரசிகர்களின் மனதில் மாறாத இடத்தை ஏற்படுத்தி விட்டார். ஆனால் வாழ்க்கை எப்போதும் எதிர்பார்ப்பு படி நடப்பதில்லை. இன்னும் பல உயரங்களை தொடலாம் என எதிர்பார்க்கப்பட்ட தருணத்தில் விதி அவருக்கு வேறு பாதையை தீர்மானித்தது. அவரது கடைசி படங்களில் ஒன்று அவரின் வாழ்க்கையின் முடிவையும் உணர்த்தும் விதமாக அமைந்தது என்பது மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியது. இன்றும் மோனிஷா உன்னியின் பெயர் சினிமா வரலாற்றில் மங்காத ஒளியுடன் நிலைத்து நிற்கிறது. அவருடைய குறுகிய ஆனால் தாக்கம் மிகுந்த பயணம் இளைய நடிப்பு திறமைகளுக்கு உந்து சக்தியாக இருந்து வருகிறது. 1971ஆம் ஆண்டு பிறந்த மோனிஷா உன்னி பெங்களூருவில் உள்ள செயின்ட் சார்லஸ் உயர்நிலை பள்ளி மற்றும் பிஷப் கார்டன் பெண்கள் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடித்தார். பின்னர் பெங்களூருவில் உள்ள மவுண்ட் கார்மல் பள்ளியில் உளவியலில் பட்டப்படிப்பை முடித்தார். மோனிஷா உன்னி தனது தாயை போலவே ஒரு நடன கலைஞர், ஆனால் நடிப்பிலும் ஆர்வம் கொண்டிருந்தார். எழுத்தாளர் எம்.டி. வாசுதேவன் நாயரின் ஆதரவுடன் 1986இல் நக்கஷதங்கள் என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார். அந்த படத்தில் தனது சிறந்த நடிப்புக்காக 15வது வயதிலேயே தேசிய விருதையும் பெற்றார். மோனிஷா உன்னி தனது சினிமா பயணத்தில் வெறும் 6 ஆண்டுகளில் 25 திரைப்படங்களில் நடித்ததுடன் பல முன்னணி இயக்குநர்களுடன் பணியாற்றி தனக்கென ஒரு முன்னணி இடத்தை பிடித்தார். சிறந்த நடிப்பு திறமையால் ரசிகர் வட்டத்தையும் உருவாக்கிய அவர் மலையாளம் மட்டுமல்லாமல் தமிழிலும் தனக்கென ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தினார். 1987இல் பூக்கள் விடும் தூது திரைப்படம் மூலம் தமிழில் அறிமுகமான இவர் உன்னை நினைச்சேன், பாட்டு படிச்சேன் போன்ற வெற்றி திரைப்படங்களில் நடித்தார். குறிப்பாக உன்னை நினைச்சேன், பாட்டு படிச்சேன் திரைப்படத்தில் அவரது நடிப்பும் அதன் வெற்றியும் தமிழில் அவரது திருப்பு முனையாக அமைந்தது. ஆனால் நடிகை சூப்பர் ஸ்டார் ஆகும் உயரத்தில் இருந்தபோது 1992ஆம் ஆண்டு கேரளாவில் ஏற்பட்ட ஒரு கார் விபத்தில் 21 வயதிலேயே மோனிஷா உன்னி உயிரிழந்தார். அந்த விபத்து நேரத்தில் அவர் தனது தாயுடன் காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது ஒரு KSRTC கேரள மாநில பேருந்துடன் மோதியதில் உயிரிழந்தார். தகவல்களின்படி அவர் பின் இருக்கையில் தூங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். விசித்திரமான உண்மை என்னவென்றால் அவரது கடைசி திரைப்படம் உன்னை நினைச்சேன், பாட்டு படிச்சேன். இந்த திரைப்படத்தில் அவரது கதாபாத்திரம் இறப்பதாக காட்சியளிக்கப்பட்டது. அந்த படம் வெளியான சில நாட்களுக்குள் அந்த காட்சி அவரது நிஜ வாழ்க்கையிலும் நிகழ்ந்துள்ளது. அவரது இறுதி தமிழ் திரைப்படம் 3வது கண் அவர் மறைந்த பிறகு வெளியானது இந்த திரைப்படம். மோனிஷா உன்னியின் வாழ்க்கை குறுகியதாக இருந்தாலும் அவரது சாதனைகள், நடிப்பு திறமையும் ரசிகர்களின் நினைவிலும் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை.